நாளில் பறிக்கப்பட்ட 26 எம்எல்ஏக்களின் பதவி மீண்டும் இடைத்தேர்தல். சற்று முன் ஆளுநரின் திடீர் அறிவிப்பு. அதாவது தமிழக சட்டசபையில் நேற்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழக அரசின் நம்பிக்கை வாக்கெடுப்பு தற்போது பெரும் அரசியல் மற்றும் சட்ட விவாதங்களை கிளப்பியுள்ளது. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தவேக அரசு 144 வாக்குகளை பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அதிமுகவின் 25 அதிருப்தி எம்எல்ஏக்கள் மற்றும் அமமுகவின் ஒரு அதிருப்தி எம்எல்ஏ ஆகியோரின் வாக்குகளை கழித்தால் அரசுக்கு ஆதரவான உண்மையான வாக்கு எண்ணிக்கை 118 மட்டுமே. சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சியான தவேக குதிரை பேரம் நடத்தியதாக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தனது கட்சி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவிகள் மற்றும் வாரிய தலைவர் பதவிகள் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கட்சியின் கொறடா உத்தரவை மீறி செயல்பட வேண்டாம் என்றும் நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்குமாறு அவர் பகிரங்கமாக உத்தரவிட்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த உரை அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் பிரிவின் 2B கீழ் வழங்கப்பட்ட தெளிவான கட்டளையாக கருதப்படுகிறது. இதன் அடிப்படையில் இது ஒரு வலுவான ஆதாரமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த எச்சரிக்கையையும் மீறி SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையிலான அதிருப்தி குழுவினர் பேச சபாநாயகர் அனுமதி வழங்கியதோடு அவர்களை தவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் அனுமதித்தார். இது தமிழ்நாடு சட்டப்பேரவை விதிகளுக்கு முரணானது என எதிர்கட்சிகள் வாதிடுகின்றனர். அதிமுக மட்டுமல்லாது அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரனும் தனது கட்சியின் ஒரு எம்எல்ஏ குதிரை பேரத்தில் ஈர்க்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த குதிரை பேரத்திற்கு எதிராக அவையில் கடும் போராட்டங்களை நடத்தினர். எதிர்கட்சிகள் முன்வைத்த இவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகளை சபாநாயகர் மேலோட்டமாக அணுகி இருக்கக்கூடாது என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாகவே உள்ளது. அவசரமாக வாக்கெடுப்பை நடத்துவதற்கு பதிலாக குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பளித்திருக்க வேண்டும். குதிரை பேர புகாருக்கு உள்ளான எம்எல்ஏக்களை வாக்கெடுப்பில் பங்கேற்க அனுமதித்திருக்க கூடாது. குறிப்பாக ராஜாராம் பால் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி இத்தகைய புகார்களை விசாரிக்க ஒரு விசாரணை குழுவை சபாநாயகர் நியமித்திருக்க வேண்டும். அக்குழுவின் விசாரணை முடிவில் வாக்களிக்க பணம் பெற்றது நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களை பதவியிலிருந்து நீக்க வழிவகை உண்டு. ஆனால் முதலமைச்சர் விஜய் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவையில் முறையான மறுப்பு தெரிவிக்காதது சந்தேகங்களை வலுப்படுத்துகிறது. கட்சி பொதுச் செயலாளர் உத்தரவை மீறி கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த 26 வாக்குகளும் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு பதவி பறிக்கப்படலாம். அதோடு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் கூட வரலாம். ஆனாலும் தவேக அரசுக்கு ஒரு சாதகமான அம்சம் உள்ளது. திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் அரசுக்கு இருக்கும் மீதுள்ள 118 வாக்குகள் இன்னும் கேள்விக்குறியாக்கப்படவில்லை. தமிழக சட்டப்பேரவையின் தற்போதைய பெரும்பான்மை பலத்தின் அடிப்படையில் பார்த்தால் 118 வாக்குகளை தவேக அரசு நீடிப்பதற்கு போதுமானதாக உள்ளது. இருப்பினும் சபாநாயகரின் செயல்பாடுகள் மற்றும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அதிருப்தி எம்எல்ஏக்களின் தகுதி குறித்து நீதிமன்றம் தலையிட்டால் இது தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. ஜனநாயக பண்புகளை காக்க குதிரை பேர புகார்களை முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகவே உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது அதிமுகவின் நிலை படும் மோசமாக மாறிவிட்டது. எடப்பாடி எல்லோரின் பதவியையும் பறிக்க தொடங்கிவிட்டார். ஏற்கனவே அதிமுகவில் ஒரு நிலையான ஆள் கூட இல்லை.
தற்போது ஒவ்வொருத்தராக கலந்து தாவேகா திமுக என்று மாறி மாறி இணைய தொடங்கிவிட்டனர். இந்த நிலையில் அப்செட் ஆன எடப்பாடி பழனிசாமி நேற்று நடந்து முடிந்த சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் 22 பேர் விஜய்க்கு எதிராக வாக்களித்த நிலையில் எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தனர். அதிமுக கொறடா உத்தரவை மீறி 25 பேர் வாக்களித்தது எடப்பாடி பழனிசாமியின் தரப்பை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. இதனையடுத்து உடனடியாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் என 26 பேரின் கட்சி பதவியை எடப்பாடி பழனிசாமி பறித்தார். அதே நேரத்தில் அவர்களின் எம்எல்ஏ பதவியை பறிப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டவில்லை. கட்சி பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்க முயற்சிகளில் தீவிரம் காட்டவில்லை என்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. கொறடா உத்தரவை மீறினால் கட்சி தாவல் தடை சட்டம் படி எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எனினும் அதிமுக விவகாரத்தில் தற்போது எம்எல்ஏக்களின் பதவி பறிக்கப்பட்டால் அந்த இடங்களில் இடைத்தேர்தல் நடத்தப்படும். இடைத்தேர்தல் வெற்றி தோல்வியை பொறுத்து அதிமுகவிற்கு மீண்டும் கிடைக்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை மாறுபடும். ஒருவேளை இடைத்தேர்தல் நடைபெற்றால் அதில் திமுக வேட்பாளர்களோ அல்லது தாவேகா வேட்பாளர்களோ வெற்றி பெறும் வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் அப்படி நடந்தால் அதிமுகவிற்கு தற்போது உள்ள 47 எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளது. எனவே இது தங்களுக்கு ரிஸ்காக அமையும் என்பதை கணக்கில் கொண்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பு தீவிரம் காட்டவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தீவிரம் காட்டவில்லை என்றாலும் அந்த 26 எம்எல்ஏக்களின் பதவி எப்படி தற்போது தாவேகாவில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு குழப்பம் நீடித்து வருகிறது. முன்பது சொன்னது போலவே அது சட்டத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் ஆளுநர் வரை கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. தற்போது தமிழக ஆளுநர் இதற்கு ஒரு முக்கிய முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதாவது 26 எம்எல்ஏக்களின் பதவி பறிக்கப்பட்டு மீண்டும் இடைத்தேர்தல் நடத்த ஆளுநர் அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதற்கான ஆலோசனையில் தான் தற்போது ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது இது விஜய்க்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அப்படியெனில் அங்கு திமுக வேட்பாளர்களும் போட்டியிட நேரிடும். அங்கு திமுகவின் கை ஓங்கினால் விஜய்க்கு முதல்வர் பதவிக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. ஆக மொத்தத்தில் விஜயின் முதல்வர் பதவிக்கு அடுத்தடுத்த சிக்கல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.